வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் நண்பர்களுக்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். வாருங்கள், இன்றைய சிந்தனை கதையாம் மூக்கு உள்ளவரையில் என்ற கேள்விக்கு உரியது. ஐப்பசி கார்த்திகை அடைமழை என்பார்களே, அதற்கு ஏற்ப அந்த வளையம்மா தேவி பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்தது. குளிரும் காற்றும் உடலை நடுங்கச் செய்தது. உயிரினங்கள் யாவும் தவிர்த்து நின்றன. சாலைகளோ வளைந்து நெளிந்தபடி நெடும் பாம்பு ஒன்று படுத்திருப்பது போல சென்று கொண்டே இருந்தது. அந்த சூழலில் தன் மன ஓட்டத்திற்கு ஏற்ப, அந்த நெளிவு சுழிவுகளுக்கு ஏற்ப சின்னதுரை என்பவர் ஏதோ ஒரு வகை ஆழ்ந்த சிந்தனையில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது பெய்கின்ற மழையில் தான் பிடித்திருந்த அந்த குடையும் கிழிந்தே போயிற்று. இவரது மனநிலை போல கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சின்னதுரை தன் தீர்வுக்கு மருந்து தேடும் எதிர்பார்ப்பு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதையே நினைவூட்டியது. கவலைகள் பலவிதங்கள் என்றாலும் பிறர் பற்றிய சிந்தனையால் எண்ணங்களே இவருக்கு மேலோங்கி நின்றதால் மேலிருந்து பெய்யும் மழையும் ஒரு பொருட்டாகவே இவரது மனதிற்கு தென்படவில்லை. பசியோடு வாழும் ஒருவருக்கு வேண்டுமானால் தன்னால் இயன்றால் அவர்களது பசியை போக்கிடலாம். உலகில் தற்போது எவ்வளவு பேர் பசியோடு உள்ளார்களோ என்று ஏங்கிடும் நினைத்து பார்த்திடும் இவரை போன்றவருக்கு எவர்தான் மருந்து இட முடியும்? மனநிலைக்கு தேவையில்லாத சிந்தனைகள் என்றாலும் சின்னதுரையின் பெரிய எண்ணம், பெரிய மனம் கொண்ட துரைகள் இன்றும் உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பதால்தான் அவ்வப்பொழுது மழையும் பெய்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் சின்னதுரையின் பெரிய கவலையோ, உலகில் ஒரு சிலர் தன் தவறுக்கு மிகவும் வருந்தாமல் உள்ளார்களே என்பதுதான். அவரது மனப்போராட்டத்திற்கு ஒரு காரணம் தவறுகளும் எதிர்பாராமல் ஏற்படுவதுதான். தெரிந்தே செய்வதே துரோகம் என்றாலும் சிந்திக்க வேண்டியதுதான். மூக்கு உள்ள வரையில் சளி அற்றுப்போகாதல்லவா? எல்லா வியாதியும் நோயும் விட்டு சென்று விலகிவிட்டாலும், ஆனால் சளி மட்டும் பாருங்களேன், சளி பிடிக்கும் என்று கூறுகிறார்கள். எனவே மூக்கு உள்ள வரையில் சளி பிடிக்கத்தான் செய்யும். அதற்காக மூக்கை அகற்றி விடுவது சரியாகுமா? சிந்திக்க வேண்டும். சளி பிடிக்காமல் முன்னெச்சரிக்கை செய்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் கவலைகள் மனதளவில் தாட்ஸ் வந்து போகும். அதை திங்கிங் என்ற நம் நற்சிந்தனையால் நாம் தான் சரி செய்ய வேண்டும். சளி போல விடாது கவலையை சின்னத்துரை போல் சுமர்ந்து கொண்டே இருந்தால் நாளடைவில் எவரும் மனநோயாகி கஷ்டப்பட வேண்டியதான். கவலையை வளையம்மாதேவி வாழும் வேளுவை போல் மண்டையில் திணித்து கொள்ளாது வாழ்வதே தீர்வுக்கு வழி. யார் அந்த தைரியசாலி வேளு? காண்போம் கதையில். வேலுவின் சிறந்த நண்பன்தான் சின்னதுரை. பெயருக்கு ஏற்ப இவன் பெரிய துரை. சில வேளைகளில் மற்றவரை பற்றி சிந்தித்து சின்ன புத்தி உடையவன் போல வேலுவின் மனதிற்கு காட்சியளித்தான். ஆனால் சிந்தனையால் பெரிய துரையாகவே காட்சியளித்தான் சின்னதுரை. சின்னதுரையின் புத்தி நல்லதே என்று நினைத்தாலும் தேவையில்லாமல் எதிலும் மூக்கை நுழைத்து தானும் நொந்து மற்றவரையும் பல வகைகளில் சிந்திக்க வைத்து நிம்மதியை சற்று நேரமாவது இழக்கச் செய்கின்றானே, நம்மையும் சேர்த்து என்பதுதான் வேலுவின் ஏக்கம். பல வழிகளிலும் மனிதர்களின் செயல்பாடாம் பழக்க வழக்கங்களின் நண்பன் என்ற முறையில் உள்ளது உள்ளபடி எடுத்துரைத்து சின்னத்துரையும் மனசஞ்சலத்தில் இருந்து விடுபட முயற்சி செய்தாலும் அவ்வேளையில் மட்டும் சின்னதுரை தன் தீர்வுக்கு மருந்து கண்டவன் போல் காட்சி தருகின்றான். ஆனால் சின்னதுரை வெளியூர் சென்று வரும் நாட்களில் மட்டும் ஏதாவது ஒரு புதிய சிந்தனையோடு தான் என்னை காண வருவான் என்பதையும் வேலு நன்கு உணர்ந்திருந்தான். ஒரு முறை உள்ளூரில் நடந்தே சென்று காய்கறி மற்றும் கனி வகைகளை வாங்கி கொண்டு பைகளில் சுமந்தபடி சிந்தனை சிற்பி சின்னதுரை ஒரு ஓரமாக தள்ளாடியபடியே வியர்வை சொட்ட சோர்வுடன் எதையோ சிந்தித்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சின்னதுரைக்கு பின்புறமாக வேகமாக சைக்கிளில் வந்த ஒரு பெரிய துரை பலே ஆசாமி குடிமகன் சின்னதுரையின் மீது தடார் என்று மோதி உரசிட கனி வகைகள் காய் வகைகள் சின்னத்துரையின் கையுடன் இருந்து சிதறி கீழே விழுந்து சின்னாபின்னமானது. கவலையுடன் வழி தாங்காமல் தானே எழுந்து நின்ற சின்னதுரை
இடித்தவனை பார்த்தான் இயேசுபிரான் போல. அவனோ சற்றும் அஞ்சாமல் இடித்து முன்னே போனவன் பின் சைக்கிளை இவன் பக்கமாக திருப்பி கொண்டு வந்து தான் தவறு செய்ததும் இடித்ததும் அல்லாமல் அதை மறைக்க, ஏண்டா தடிமாட்டு முண்டம் கழுத, ரோட்டில் மேலையா நடந்து போவ? ஓரமாக போக வேண்டாம்? கவனம் வேண்டாம்? அறிவு வேண்டாமா? எப்படி நடந்து செல்ல வேண்டுமென்று உனக்கு புத்தி இல்லையா? பேர் என்ன சின்னத்துரையா? அப்படித்தான் இருக்கிற. வாய் பேச முடியாத அளவிற்கு சின்னதுரையை வறுத்து எடுத்து விட்டான். அந்த நிலையிலும் சின்னதுரை ஊர்வம்பு வேண்டாம் என்று மன்னிச்சிடுப்பா, கவனிக்கலை என்று அவனிடமிருந்து வரும் சாராய வாடையை தாங்கிக் கொள்ள முடியாமல் வீட்டிற்கு நடந்தே வந்து சேர்ந்தான். அந்த நிகழ்ச்சியை அதோடு விட்டுவிடவில்லை சின்னதுரை. ஏன் இப்படி சிலர் உள்ளனர்? தவறு அவனுடையது. ஏன் அவன் மனம் தன் தவறினை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது என்ற கவலை அவனுக்கு நாளுக்கு நாள் மேல் ஓங்கிற்று. மண்டையில் நண்டு ஓடியது என்றே சொல்ல வேண்டும். மனசாட்சியே இல்லையா தவறு செய்தலுக்கு என்றும் மேலும் வருந்தினான். ஒரு நாள் ஹோட்டலுக்கு உணவு உட்கொள்ளச் சென்ற சின்னதுரை அங்கே ஒரு காட்சியைக் கண்டு மிகவும் மனம் நொந்து போனான். அங்கே சாப்பிட வந்தவர் ஒருவருக்கு சப்ளையர் வாளியில் சாம்பாரை எடுத்துக்கொண்டு அவருக்கு பரிமாறச் சென்றான். அப்பொழுது சப்ளையருக்கு மேல் கோபமுள்ள ஒருவன் அவனை தன் கால் நீட்டி இடறவிட்டு அந்த சப்ளையர் தடுமாறிட செய்தான். அப்போது சாம்பாரானது சாப்பிடுவர் மேல் ஒட்டிட அதை கண்ட அந்த சாப்பிடுபவர் நடந்ததை அறியாமல் அந்த சப்ளையரை ஓங்கி சப்பென்று ஓங்கி ஒரு அறைவிட பதறிப்போன சப்ளையர் சாரி சார் என்றான். தன் தவறு செய்து தனக்கே ஒரு தவறு நேர்ந்தது போல, தான் செய்துவிட்டது போல. ஆனால் செய்தவன் ஒருவன். எய்தவன் இருக்க அம்பை நோவது போல் ஆகிவிட்டது அந்த செயலானது. அதனை கண்ட சின்னதுரை மிகவும் நொந்து போனார். காலை இடறிவிட்டவன் ஒருவன், பதறியவன் இவனா என்று நொந்து கொண்டான். ஒரு நாள் அது மட்டுமல்ல, ரேஷன் கடையில் டோக்கன் முறையில் யாவரும் பெரியவர் சின்னவர் வேறுபாடு இல்லாமல் பல மணி நேரங்கள் தங்கள் நித்திய வேலைகளையும் மறந்து வரிசையில் கால்கடுக்க நின்று பொருள்களை முறைப்படி வாங்கிச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஒரு அடியாள் போன்றவன் மிகவும் துணிச்சலாக யாவரையும் பொருட்படுத்தாமல் வரிசையிலும் நிற்காமல் தனது ரேஷன் கார்டையும் பையையும் விற்பனையாளரிடம் தூக்கி வீசி செய்கை காட்டி முதலிக்க ஐயாவுக்கு போட்டு அனுப்பு என்று திமிராக பார்த்தான். ஐ ஆம் வெரி பிஸி என்றான் கூட்டத்தின் நடுவில். வரிசையில் நின்று கொண்டிருந்த பலரும் அவனை விலக்கி விடாமல் பயந்து போய் அவனுக்கே முதலிடம் அளித்து வாங்கி செல்லட்டும் என்று அனுமதியும் கொடுத்து விட்டார்கள். சின்னதுரையால் அதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியவில்லை. இத்தகைய முரட்டுத்தன பேர்வழியின் ஆர்ப்பரிப்பு அட்டகாசம் இவனை மிகவும் வேதனைப்படுத்தி விட்டது. நியாயம் கேட்க சென்ற சின்னதுரைக்கு அதனால் தன் ஒரு பல் அவன் விட்ட அறையால் விழுந்ததுதான் மிச்சம். வேலி ஓனானை எடுத்து மடியில் போட்டது போல் ஆயிற்று சின்னதுரையின் மனநிலை. நியாயம் கேட்க அன்று ஒருவரும் தனக்கு வரவில்லையே என்று நொந்து கொண்டான். மேலும் இதை வேலு தான் அறிந்து கொண்டாலும் சின்னதுரையிடம் கேட்டுக்கொள்ளவில்லை. சின்னதுரையின் இது போன்ற சின்ன சின்ன நிகழ்வில் அவனுக்கு ஏற்படும் கவலைகளுக்கு மருந்தே இல்லாது போயிற்று. எவ்வளவு எடுத்து சொன்னாலும் திருந்தாத இவனை என்ன செய்வது என்றே வேலு போன்றவர்களுக்கு புரியவில்லை. நெருப்பு சுடும் என்று சொன்னால் சின்னதுரை போன்றவர்கள் கேட்க மாட்டார்கள், உணரமாட்டார்கள். காலம் ஒரு நாள் அவனுக்கு தீர்வு அளிக்கும் என்று நண்பனுக்காக பொறுமையுடன் வேலு காத்திருந்தான். அந்த நாளும் வந்தது. ஒரு முறை வெளிநாட்டிற்கு செல்லும் வாய்ப்பு சின்னதுரைக்கும் அவனது உறவினரால் கிடைத்துவிட்டது. பல மாதங்கள் சென்று வந்தவன் திரும்பி வரும்போது புத்துணர்வுடன் கவலைகள் இன்றி காணப்பட்டான். அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தது. அவனது நடைவுடை பாவனைகள் புன்சிரிப்பால். அதனை ஆச்சரியப்பட்டு, உன் மனக்கவலை தீர்வுக்கு கிடைத்து விட்டதா? வழி கிடைத்து விட்டதா? எதனால் இப்படி உனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது என்று அவனை விசாரிக்க அவனோ, ஓம் நண்பா, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். எந்த வித சிந்தனைகளையும் நான் என் மனதில் போட்டுக்கொள்வதில்லை. தேவையில்லாத சிந்தனைகளை, குப்பைகளை எடுத்து போட்டுக்கொள்ள நம் இதயம் என்ன ஒரு குப்பை கூடையா என்று யோசித்தேன். அதற்கு அந்த வெளிநாட்டவர் காட்டிய பாதைதான். ஒரு முறை வெளிநாட்டில் நான் மாலை வேளையில் நடைபயிற்சிக்காக பெரிய மைதானம் ஒன்றில் நடந்து சென்று கொண்டிருந்தேன் நண்பா. அப்போது அங்கே சிறு சிறு மிதிவண்டிகளில் சிறு சிறு 4, 5, 6, 7 வயதுகள் மதிக்கத்தக்க சிறுவர்கள் பலர் ஏறி ஓடி விளையாடி ஒருவரை ஒருவர் மிதிவண்டிகளின் வழியை விரட்டி பிடித்து ஓட்டம் காட்டி கொண்டிருந்தனர். அப்போது 5 வயது மதிக்கத்தக்க ஒருவன்
தனது மிதிவண்டியை ஓட்டி வந்து எதிர்பாராமல் என் மீது மோதி என்னையும் கீழே தள்ளிவிட்டான். அவனும் விழுந்தது மட்டுமல்லாமல் என்னையும் கீழே அடிபட்டு விழும் அளவிற்கு நிலை தடுமாற வைத்து விட்டான் நண்பா. விழுந்த அவனையும் மிதிவண்டியையும் நிமிர்த்தி வலிக்குதா அப்பா என்றேன் பரிதாபத்தோடு. புரிந்து கொண்ட அந்த சிறுவன் ஆங்கில சிறுவன் போல் உள்ளது. தேங்க்ஸ், ஐ ஹாவ் நோ பெயின் என்றான். அவ்வாறு அவன் தனக்கு வழியில்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே உடன் வந்த அவனின் சிறுவயது தோழர்கள் பலரும் என்னை நோக்கி மிகவும் வேகமாக ஓடி வந்து நடந்ததையெல்லாம் கண்காணித்தவர்கள் உள்ளபடி கவனித்து அந்த என்னை பரிதாபத்தோடு பார்த்து என்னை ஆங்கில சிறுவர்கள் எனக்கு ஏற்பட்ட அடிகளால் ஐ ஆம் வி ஆர் வெரி சாரி அங்கிள் என்று என்னிடம் பலரும் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கொண்டனர். அந்த நண்பன் சிறுவனுக்காக என்னே ஒரு புரிதல். வயதில்தான் இவர்கள் சிறியவர்கள், ஆனால் அறிவில் வயதில் முதியவர்களாக இருக்கின்றார்களே என்ற எண்ணம் எனக்கு புது மருந்தாய் மறு உந்துதலாய் இருந்தது நண்பா. வயதியவர்கள் சிறியவர்கள்தான், ஆனால் முதிர்ச்சியில் மதிநுட்பத்தில் பெரியவர்களாக என் கண்ணுக்கு அப்போது தென்பட்டனர். சிறு வயதிலேயே தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வருந்தும் அவர்களின் உயரிய எண்ணங்கள் என்னை மெய்செலிர்க்க வைத்து விட்டன நண்பா. இந்த எண்ணங்கள் எல்லோருக்கும் வர வேண்டாமா? வந்தால் எப்படி இருக்கும்? நாடே நலமாக இருக்குமல்லவா? நமது ஊரிலோ வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் ஒரு சிலர் மன்னிப்பு கேட்காத வடங்கா முடியாம் அவர்களின் முந்தைய செயற்பாடுகளை இவர்களோடு இன்று என்னை ஒப்பிட்டு பார்க்க செய்தது நண்பா. மனிதன் மட்டும் வளர்ந்தால் போதாது, ஆளும் அறிவும் சேர்ந்து வளர வேண்டும் என்பதே எனக்கு புரிதலும் ஆயிற்று நண்பா என்று விளக்கினான். எனவே இக்கதை நிகழ்வை படித்த கேட்ட யாவரும் நம்மை நாம் பார்த்து வளர்வதே சரியானது என்ற முடிவுக்கு வருவோம். தன்னோய்க்கு தானே மருந்து என்பது போல நம்மை நாமே தேற்றிக்கொண்டால்தான் மனம் இருக்கும் என்பது ஏற்படாது. தனி ஒருவனால் ஊர்த்தேரினை நிலையிலிருந்து இழுத்து மீண்டும் அதே நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாதல்லவா? அதுபோல்தான் ஊர்கூடி தேரினை இழுப்பதைப் போல மன ஒற்றுமையுடன் மனிதன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மதித்து நடந்து கூடி நின்றால்தான் கவலைகள் தோன்றாது ஏற்படாது அல்லவா? மனப்போராட்டத்திற்கு ஆளாக வாழ்வதே வாழ்க்கை. தேவையின்றி யாவரும் பிறரிடத்தில் மூக்கை நுடைப்பதை தவிர்த்து விடுங்கள் என்பதுதான் இக்கதையின் நோக்கமாகும். எனவே ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்டக் பெட்வீன் மைண்ட் அண்ட் மேட்டர். இஃப் யூ டோன்ட் மைண்ட் இட் டஸ் நாட் மேட்டர் என்பதை அறிந்து புரிந்து வாழ்வோம்.